ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த வருஷம் நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க. ஆக்சுவலாக டெட் பேப்பர் 2 கெமிஸ்ட்ரி பாடத்தில் அவங்க தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த 2025ல் டிஆர்பி போர்டு பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு. தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி முதன்மை தாள் இந்த ரெண்டுலையுமே நீங்க பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். முதன்மை தாளை பொறுத்த மட்டும் அது நமக்கு ஒரு ஸ்கோரிங் பேப்பர். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் எப்படி வேணா எங்க இருந்து வேணா கேட்பாங்க. அதுவும் டிகிரி லெவல் எக்ஸாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு வேதியியல் பாடத்துக்கு அணு அப்படிங்கிற பேஜ் ரன் பண்ணுறோம். இந்த அணு பேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த வருஷம் நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க. ஆக்சுவலாக டெட் பேப்பர் 2 கெமிஸ்ட்ரி பாடத்தில் அவங்க தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த 2025ல் டிஆர்பி போர்டு பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 1205 இடங்கள் அவைலபிளாக இருக்கு. அதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த நியமன தேர்வுக்கான சிலபஸ் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறோம். ஸோ கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு அட்டாமிக் அணு பேஜ் அவைலபிளாக இருக்கு. இந்த அணு பேஜை பொறுத்த மட்டும் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே இப்போ புதுசாக அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி முதன்மை தாள் இந்த ரெண்டுலையுமே நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். முதன்மை தாளை பொறுத்த மட்டும் அது நமக்கு ஒரு ஸ்கோரிங் பேப்பர். 150 வினாக்கள் இருக்கும். 150 வினாக்களுமே நம்மளுடைய பாடம் சார்ந்த வினாக்கள், அதாவது வேதியியல் பாடம் சார்ந்த வினாக்கள். ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். அதை நம்ம ஸ்கோரிங்கோட ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக இந்த அட்டாமிக் பேஜில் தமிழ் தகுதி தேர்வும் ஒரு டைப்பில் நடக்கும். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் மேஜர் சம்மந்தப்பட்டது ஃபவுண்டேஷன் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். டெஸ்ட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து டிகிரி லெவல் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட் கன்வெர்ட் ஆகும். பிரைம் டெஸ்ட் வரும்போது சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான டெஸ்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பிரைம் சீரீஸ். ஈலைட்டை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதையுமே கண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் ஃபார்மெட் மெக்கானிசம், சம்மு, எலிமெண்ட்ஸு, மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும். அப்போ அப்ளை பண்ணுறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ண முடியாது. யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அப்டேட்டாக இருக்காங்களோ, கன்சிடர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ, டெய்லியுமே ரீட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 150 வினாக்களுமே மேஜர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் எப்படி வேணால் எங்கேருந்து வேணால் கேட்பாங்க. அதுவும் டிகிரி லெவல் எக்ஸாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. எப்போதுமே போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அது ஒரு போர்க்களம் மாதிரி. நம்ம முன்னக்கூட்டியே அந்த தேர்வுக்கு தேவையான எல்லா பயிற்சியுமே நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸாமில் அந்த களத்தில் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தேர்வு வேதியியல் பாடத்துக்கு அணு அப்படிங்கிற பேஜ் ரன் பண்ணுறோம். இந்த அணு பேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன அறிவுரை தரமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செப்டம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டிசம்பர் மாதம் எக்ஸாமை நடத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் பேப்பர் 2 கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்களும் நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு பட்டதாரி ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 கெமிஸ்ட்ரி மேஜர் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படித்து பயன்படுத்தும். ஸோ மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.